வணக்கம். மார்க்கெட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெவலில் நிற்குது. டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. முக்கியமான ஸ்டாக்ஸ் அது வந்து ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், லாக்ஸஸ் ஆகட்டும், ஐசிஐசி ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும், இவங்களாம் ஹெவி வெயிட்ஸ். இவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்களோட இலக்கை வந்து அச்சீவ் ஆயிட்டாங்க. இலக்குன்னா இது வந்து ஃபைனல் கிடையாது. இந்த ரேலிக்கான இலக்கை அச்சீவ் ஆயிடுச்சு. மேலே போகுமா வேணாம், அதாவது போகுமான்னு கேட்டால் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஆஸ் ஆஃப் நவ் இலக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. அடுத்தது என்னன்றது, அது என்ன ஸ்டெப் எடுக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் பார்க்க முடியும். ஒரு நீங்கள் வந்து சார்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் 22,240 லெவலை டச் பண்ணிட்டு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. சார்ட்டை பார்த்துடலாமே, எதுக்கு பேசிட்டு இருக்கிறதுல. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட டே சார்ட். அண்ட் ஒரு முக்கியமான லெவல் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு தனியாக நிற்கிது தலைவர், சரியா? அதை வந்து டாப்பிங் டெயில்னுவாங்க, ஷூட்டிங் ஸ்டார்னுவாங்க, எது வேணால் சொல்லிக்கிட்டோம். ஒரு கேப் அப்போட இருக்கு. அண்ட் ஹை வந்து 240, 24,240. மார்க்கெட் அந்த 22,240க்கு மேலே போச்சுன்னா ஃபர்தர் அப் சைட், 24,100 கீழே வந்துச்சுன்னா டவுன் சைட், ரைட்? அண்ட் டவுன் சைடு எவ்வளோ தூரம் வரத்துக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் இதான் வந்து ஓரளவுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ற லெவல் 23,600, 650, 640 அந்த லெவல். இது வந்து இப்போதைக்கு இந்த லெவல் வரைக்கும் வரும்ன்றதை நான் சொல்ல. அந்த லெவல் தான் வந்து மேஜர் சப்போர்ட். நம்ம வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருப்போம் தெரியுமா, மேஜர் சப்போர்ட் எங்க இருக்கு, மேஜர் சப்போர்ட் எங்க இருக்கு. அதான் வந்து உங்களுக்கு மேஜர் சப்போர்ட் ஜோன். ஞாபகம் வச்சுங்க, இந்த பேட்டர்ன் வந்து சப்போஸ் ரிவர்சல் ஆச்சுன்னு சொன்னால் ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங் ரிவர்சல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நிஃப்டி பார்த்தா அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நிஃப்டி மாதிரி அதே பேட்டர்ன், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் மேலே தூக்கி பண்ணியிருந்தா இவன் வந்து அதே லெவலில் வந்து பண்ணியிருக்கான் ஒன்று. அண்ட் நேற்று ஃப்ரைடே இன்னைக்கு இவர் தலைவர் வந்து அந்த கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாரு, டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாரு. ஸோ 52,670, ரைட்? அதுக்கு மேலே போனாதான் ஃபர்தர் அப்சைடுக்கான யோசிக்கலாம். ஆக்சுவல் அப்சைடுன்னு சொன்னால் முந்தானியத்தோட ஹை இருக்குல்ல, 53,222, அந்த லெவலுக்கு மேலே போனாதான் ஃபர்தர் அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கான இலக்கு எங்க இருக்கு? டவுன் சைடில் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் எங்க இருக்குன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 51,900, 870, 880 அந்த ஜோன், ரைட்? இவ்வளோ தூரம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் சார்ட் பேட்டர்ன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுது, பட் டேட்டா அது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. டேட்டா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,000ல ஹையஸ்ட் கால் ரைட் ஆயிருக்கு. அண்ட் இந்த கரண்ட் சீரீஸ் வர தேர்ஸ்டே எக்ஸ்பைரியில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹையஸ்ட் புட்டு வந்து ரைட் எழுதியிருக்கிறாங்க. எங்கே எழுதியிருக்கிறாங்க? 24,000 லெவலில் வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ எங்கே இருக்கு? 24,134ல இருக்கு. ஒரு 200 பாயிண்ட் இல்லை 150 பாயிண்ட் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் ஷார்ட் கவரிங் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு புட்டு ரைட் பண்ணவங்க. அண்ட் கால் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தள்ளி எழுதி இருக்கிறாங்க. இங்கே 150ல இருக்கிறோம், 130ல இருக்கிறோம், அவன் வந்து 500ல எழுதியிருக்கிறாங்க. 24,500ல ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கிறாங்க. இன்னமும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குன்றது. அண்ட் புட்டும் காலும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கால் தான் வந்து ரைட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இட் ஷோஸ் தட் 150 பாயிண்ட் வந்து ஈஸியாக உடைக்கும் அடுத்த ஒரு 2-3 நாள்லன்றது நம்ம பார்த்துக்கணும். ஞாபகம் வச்சுங்க, ஷார்ட் போக மாட்டாங்க. நிறைய பேர் வந்து லாங் அன்வைண்டிங் பண்ணுவாங்க. லாங் அன்வைண்டிங்னா என் கையில் ஒரு பொசிஷன் இருக்கு, அது வித்து ப்ராஃபிட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. பட் இன்னொன்று விஷயத்த மனசுல ஞாபகம் வச்சுங்க, நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கிறது அது என்ன, மார்க்கெட் வந்து பாஸே கொடுக்காத மேலே ஏறிட்டே போகுது, எவ்வளோ டேஞ்சர் தெரியுமான்றது எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. பிளாக் ராக் உலகத்திலேயே நம்பர் 1 ஈக்விட்டி ஃபண்ட் ஆர் ப்ரைவேட் இன்வெஸ்டர்னு வச்சுங்க. தலைவர் வந்து இந்தியாவில் ப்ரைவேட்டாக இருக்கிற கம்பெனிஸில் லார்ஜஸ்ட் ரியல் எஸ்டேட் ஓனர், ரைட்? அப்போனா எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியாவில் வாங்கி போட்டிருக்கான்னு நினச்சி பாருங்களேன். தலைவர் வந்து நேற்று ஒரு புல்லிஷ் ஸ்டாண்ட் ஆன் இந்தியா எடுத்திருக்கிறாங்க. ஹீ இஸ் பிரிங்கிங் இன் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு இந்தியா. ஞாபகம் வச்சுங்க, பிளாக் ராக் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் வெஞ்சர் கேபிட்டல் ஆர் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்டு, ரைட்? நம்ம இவர் கூட சொந்தக்காரன்னு வச்சுங்களேன். ரிலையன்ஸ் ஜியோ ஃபண்டு கூட வந்து அவங்க டைப் போட்டிருக்காங்க.
தெரிஞ்சோ தெரியாதே வந்து லாஸ்ட் ஒரு 8-10 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட், அவங்களோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் யூஎஸ், யூகே அண்ட் உலகம் எங்கும் இருக்கு. சைனால பெருசா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கரண்ட் பொசிஷன்ல, இந்த பொசிஷன்ல அவங்களோட ஏர்னிங்ஸ் இருக்குல்ல, நான் போட்ட கேஷ்ல ரிட்டர்ன்ஸ் வந்து, அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இந்தியாவில தான் ஜாஸ்தி இருக்கு. அது யூகே, யூஎஸ், சைனா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருச்சு. அண்ட் இன்னமும் பயங்கர புல்லிஷா இருக்கிறோம். ஸோ வி ஆர் பிரிங்கிங் இன் ஹியூஜ் மணின்றோம். அந்த தலைவர் எல்லாம் வந்து அப்படி ஒரு செக்கை கட் பண்ணி போட்டா $100 பில்லியன் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான் பண்ணுவாங்க. $100 பில்லியன் ஒரு 8.25 லட்சம் கோடி, ரைட்? இந்தியாவில் திடீர்னு ஒரு 8.25 லட்சம் கோடி மார்க்கெட்டுக்கு உள்ள வருதுனால் மார்க்கெட் என்ன ஆகுன்றது யோசனை பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் வேணாம், ஒரு மாசத்துல இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகுன்றது யோசனை பண்ணி பாருங்க. ஸோ பயங்கர புல்லிஷா இருக்கு. ஷார்ட் போறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணுங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருக்கும் போதும் எவ்ரி ஃபாலிங் மார்க்கெட்ல வரும் போதும் ஒரு கன்வர்ஷன், அதாவது ஒரு ரிவர்சல் அப்சைடுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து கீழே ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு பை பண்றது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். அப் ட்ரெண்ட் மார்க்கெட்ல ஷார்ட் பண்றது புத்திசாலித்தனமா இருக்காது. கீழே வந்து ரிவர்ஸ் ஆகிற இடத்துல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தனம். மறுபடியும் நான் சொல்றேன், ஃபாலிங் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகி ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்றது புத்திசாலித்தனமா இருக்கும். மறுபடியும் நான் சொல்றேன், மார்க்கெட் ஒரு உச்சத்தை டச் ஆயிருக்கு, டவுன் சைடு ரிஸ்க் இருக்கு, ஆனால் கிராஷ் கிடையாது. நிறைய ப்ராஃபிட் டேக்கிங் இருக்கும் இல்லையே, ஷார்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணவங்க புட்டு வாங்கி வச்சிருக்கிறேன், மார்க்கெட்டை ஷார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்றது சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.